ஜெபிக்கலாம். நல்ல பரலோக தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட சுவாமி எங்களுக்கு ஜீவன சுகத்தை கொடுத்து இந்த மாதத்தின் கடைசி வாரத்தை காணும்படியாகவும், உலகில எத்தனையோ மாற்றங்கள் சீற்றங்கள் ஏற்பட்ட போதிலும் ஆண்டவரே எங்களை பாதுகாப்பாய் உம்முடைய அரணான கோட்டைக்குள்ள எங்களுக்கு துருகமாய் நாங்கள் மறைந்து கொள்ளுகிற புகலிடமாய் எங்களை காத்து வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் நாங்க உம்முடைய பாதத்தில் அமர்ந்து எங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி உங்களுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் சுவாமி. ஆவியானவர் முழுமையாய் இதை பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கற்றுக் கொடுங்க, நாங்க கற்றுக்கொள்ளுகிறோம். வர தடைப்பட்டிருக்கிற மக்களை சீக்கிரமாய் அழைத்து வரோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். வெல்கம், வெல்கம் சிஸ்டர்ஸ். இன்றைக்கு என்னமோ நாம கொஞ்சம் பேர் தான், ஆனாலும் இட்ஸ் த வில் ஆஃப் காட் தட் நாம 3 பேர் இதில் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி கற்றுக்கொள்வோம். நாம இப்போ ஏசாயா 66 ஏசாயா புத்தகத்துல 66 அதிகாரம் இருக்கு. அதுல மத்திய பகுதிக்கு வந்திருக்கிறோம். 33ஆம் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். அதே எவ்வளவு பெரிய கிருபை இல்லையா? ஏசாயா புத்தகத்தை வாசிக்கிறதே ஒரு வேதத்தை வாசிக்கிறது மாதிரின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுல பாதி புத்தகத்துக்கு வந்திருக்கிறோம்னு சொன்னா ஒரு பாதி பைபிளை வாசிச்ச மாதிரி. ஏன்னா நம்ம இந்த ஏசாயா புத்தகத்திலேயே எவ்வளோ காரியங்களை லேட்டஸ்ட் கரண்ட் சிச்சுவேஷன்ஸையும் பார்க்குறோம். அன்றைக்கு ராஜாக்கள் இருந்த அந்த நிலைமைகளையும் பார்க்குறோம். அன்றைக்கு இருந்த மக்களுடைய சூழ்நிலைகள், இயற்கை சூழ்நிலைகள் எல்லாவற்றையுமே பார்க்கிறோம். ஸோ இட் இஸ் ட்ரூலி அ வெரி பிளஸட் டைம் ஃபார் அஸ் டு ரீட் திஸ் புக். அதனால நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளிலும் நாம் அந்த 33ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். போன வாரம் ஆரம்பிச்சோம், இருந்தா கூட நான் ஒரு ஒரு வருஷம் தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இந்த சாப்டர் 33யும் இட்ஸ் அபவுட் இட்ஸ் ஃபார் த பீப்புள் இன் ஜெருசலம். யூதேய மக்களுக்கு, குறிப்பாக எருசலேம் குடிகளுக்கான கொடுக்கப்படுகிற அறிவுரை, நியாய தீர்ப்புகள், எச்சரிப்புகள் அடங்கிய அதிகாரம். இதை இன்னொரு வகையில பார்க்கும்போது சியோன் மலை, சியோன் பட்டணம் என்றெல்லாம் இந்த எருசலேமுக்கு சொல்லப்படும். அவ்விதமான அந்த சியோன் நகரத்திற்கான, சியோன் பட்டணத்திற்கான ஒரு அறிவுரை, எச்சரிப்பு. முதல் வசனமே, ஆரம்பமே எப்படி இருக்குன்னு சொன்னா, இவர்களை துன்புறுத்திய, இவர்களுக்கு அச்சுறுத்திய, இவர்களை அழிக்க நினைத்திருந்த அசீரியர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு எச்சரிப்பு, அதுல கொடுக்கப்படுகிற ஒரு நியாய தீர்ப்பு, அதிலே சொல்லப்படுகிற ஒரு ஐயோ என்று அந்த உச்சக்கட்ட ஒரு நிலைமையை சொல்லப்படுகிற காரியத்தை இந்த முதல் வசனத்திலேயே பார்க்கிறோம். 28ஆம் அதிகாரத்திலிருந்து 33ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற பகுதிகளில் எருசலேம் குடிகளுக்கு தான் முக்கியமாய் அங்க சொல்லப்பட்டிருக்கும். கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்புகளை பற்றி சொல்லியிருக்கோம். அதுல 5 ஐயோக்கள் வருது. இதுதான் 5வது ஐயோ. அந்த 5வது ஐயோ இது. அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, அசீரியர்களுக்கு சொல்லுகிறது, கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவனும். அவர்களை யாரும் கொள்ளையிடல, அவர்களை கொள்ளையிடவும் முடியாது. ஏன்னா அவங்க அப்படி ஒரு பயங்கரமான மக்கள். துரோகம் பண்ணாதிருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவனும் ஆகிய எருசலேம் மக்கள் அசீரியருக்கு பயந்து இருந்தாங்க. அவங்க எந்த துரோகமும் பண்ணல. ஆனா அவர்களை துரோகம் பண்ணவும் கொள்ளையிடவும் முயற்சிக்கிற அசீரியனுக்கு ஐயோ, நீ கொள்ளையிட்டு முடிந்த பின்பு கொள்ளையிடப்படுவாய். நீ மாத்திரம் இப்படி எல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியாது. நீ கொள்ளையிட்டு முடிந்த பின்பு கொள்ளையிடப்படுவாய்.
நீ துரோகம் பண்ணி தீர்ந்த பின்பு உனக்கு துரோகம் பண்ணுவார்கள் அப்படின்றத நம்ம அங்க பார்க்கிறோம். இதான் கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு. அதாவது இந்த அசிரியர்களுடைய படை, அசிரியருடைய சேனை ஒரு தடுக்க முடியாத, நிறுத்த முடியாத ஒரு ஒரு பயங்கரமான சேனை. அது வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா அது தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சேனையாக செயல்படுகிறதை பார்ப்போம். அப்படி வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த தேசத்தை எந்த நகரத்தை பிடிக்கிறாங்களோ அதை கம்ப்ளீட்டா அழிச்சிருவாங்க. மெர்சிலெஸ்லி தே வில் டிஸ்ட்ராய். அடுத்து அங்க இருக்கிற பொருட்கள், பிள்ளைகள், குழந்தைகள், பெண்கள் எல்லாரையும் கொள்ளை எடுத்துட்டு போயிடுவாங்க. இது வேற அவங்களுடைய ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். மூன்றாவதா அவங்க செய்யறது காரியம் என்னன்னு சொன்னா, இவர்களை அதான் நான் சொன்னேன்ல, ஒரு நியாயம் இல்லாம அவங்க அநியாயமாய் செய்யக்கூடிய காரியம். ஏதோ ஒரு யுத்தமானாலுமே எதுலயும் ஒரு நியாயம் இருக்கணும். ஆனா தெர் இஸ் என்னமோ நம்ம வாசிச்சிருக்கோம்ல, ஒரு பழமொழி இருக்கிறேன், லவ் அண்ட் வார் தெர் இஸ் நோ வாட் இஸ் நாட் தேர், நோ ரூவா நோ லாவோ என்னமோ ஒன்று வாசிக்கிறோம். அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி எந்த விதமான ஒரு கர்சனை இல்லாம, எந்த விதமான ஹியூமன் கன்சர்ன் இல்லாதபடி அவங்க நடந்து கொள்வார்கள். அதனாலதான் இந்த இடத்துல ஒரு கோட் கொடுக்குறாங்க, வசனம் மத்தேயு 7:1-2 என்ன சொல்றதுன்னா, நீயே மற்றவர்களை ஜட்ஜ் பண்ணாத, ஏன்னா நீ எப்படி ஜட்ஜ் பண்றியோ அதே மெஷர்ல தான் உனக்கும் ஜட்ஜ்மெண்ட் நடக்கும்னு. அதே மாதிரிதான் இந்த மக்களுக்கும் இப்ப சொல்லப்படுது. நீ கொள்ளையிடப்பட்டு துரோகம் பண்ணாதவங்கள நீ போய் துரோகம் பண்ணி செய்யற அதே காரியத்தை உனக்கும் செய்யப்படும், திருப்பி செய்யப்படும் அப்படிங்கிற எச்சரிப்பை அந்த முதல் வசனத்துல பார்க்க. இப்படி அந்த முதல் வசனம் அசிரியாவுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் 2, 3, 4 வசனங்கள்ல நாம என்ன பார்க்கிறோம்னா, 2ஆம் 3ஆம் வசனத்துல இந்த ஜனங்கள் வந்து கர்த்தரிடத்துல திரும்புகிற ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்கிறோம். இவங்க இத்தனை நாள் வந்து தங்களுடைய சுய பலத்தை நம்பி இருந்தாங்க. தாங்க கொடுக்கிற கப்பம், தாங்க அவர்களுக்கு அடிமையாட்டம் இருக்கிற, பயந்து இருக்கிற, அவங்களுக்கு சேவை செய்கிற இந்த காரியங்களினால அசிரியர்கள் நம்மை ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்று எண்ணி இருந்த காலம் முதல்ல. அதை மீறி அவர்கள் வந்து இன்னும் திட்டமிடுறாங்க, யுத்தத்துக்கு வராங்க அப்படின்ற ஒரு நிலைமை வந்த உடனே, ஏன்னா அடுத்தது செஞ்சாங்க. முந்தின அதிகாரங்கள்ல பாக்குறது போல எசேக்கியா ராஜா தொடக்கத்துல என்ன பண்ணாரு, போய் எகிப்துல போய் ரதங்களுக்கும் குதிரைகளையும் வாங்கும்படியாகவும், அவர்கள் வந்து இவர்களுக்கு உதவி செய்யும்படியாகவும் அவர்களை நம்பி இருந்தார்கள். ஆனா இந்த அதிகாரத்துல நாம பாக்குறோம், அந்த ஜனங்களும் ராஜாவும் எல்லாருமே ஒரு மாற்றத்தை பார்க்கிறோம். என்ன செய்யறாங்கன்னா, தே பிகின் டு ப்ரே, கர்த்தரிடத்துல ஜெபிக்க வராங்க. இன்றைக்கு கூட நம்மில் அநேகர் இந்த ஜனங்களை போல்தான் இருக்கும். என்னென்ன முயற்சி செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்துட்டு அப்புறம் நம்ம கடைசியா கர்த்தரிடத்துல வரோம். ஆனாலும் கர்த்தர் உண்மையுள்ளவர், ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். நாம அப்படி கேட்டா கூட நமக்கு பதில் தராரு, இந்த மக்களுக்கும் தராரு, அதே போல நமக்கும் தருவார். ஆனா நாம அப்படி கேட்க கூடாது. நாம எப்படி ஜெபிக்கணும்னா, முதல்லயே எந்த முயற்சியும் எடுக்கிறதுக்கு முன்னாலேயே, நம்ம எந்த திட்டமும் போடுறதுக்கு முன்னால கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தேடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தரை சரியாய் அறிந்து கொண்ட ஜனங்களுக்குரிய அடையாளம். இப்ப இவங்க அங்க எப்படி ஜெபிக்கிறாங்கன்னா, கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், உமக்கு காத்திருக்கிறோம். So they declare their faith. நீங்க எங்களுக்கு பதில் கொடுக்க போறீங்க, நீங்க பதில் கொடுங்க, நீங்க உங்க பதிலுக்காக நாங்க விசுவாசத்தோட காத்திருக்கோம். இதுக்கு முன்னாலாம் இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடோ எண்ணங்களோ அவங்கள்ட்ட சுத்தமா கிடையாது. கர்த்தரையே அவங்க நினைக்கல. ஆனா இப்போ அவங்க அப்படி கேட்கிறாங்க. அடுத்ததான் என்ன சொல்றாங்கன்னா, காலையிலே அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்புமா இரும். அப்படின்னா என்னன்னா, அவங்க புயம் எப்படி வல்லமையா இருந்துச்சோ அது மாதிரி காலையில நீர் எங்களுக்கு
உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு கர்த்தர் கொடுக்கிற பதில் என்ன? காலைதோறும் அவருடைய கிருபை புதியது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதியதா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து, இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்புமாய் இரும் அப்படின்னு அவங்க வந்து ஜெபிக்கிறாங்க. ஒரு நல்ல ஜெபத்தை அங்க செய்யறாங்க. ஒரு எக்ஸ்பெக்டன்சியோட ஜெபிக்கிறாங்க, ஃபெய்த்தோட ஜெபிக்கிறாங்க, வெயிட்டிங் கான்செப்ட்ல ஜெபிக்கிறாங்க, மேர்சிக்காக ஜெபிக்கிறாங்க, சால்வேஷனுக்காக ஜெபிக்கிறாங்க. ஒரு ஜெபம்னா இப்படி இதெல்லாம் இருக்கணும். அது எல்லாமே அந்த ஜெபத்துல அவங்க செய்யறத நாம பார்க்கிறோம். அதற்கான பதில் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, 3ஆம் வசனத்துல பாக்குறபடி, அமளியின் சத்தத்தினாலே ஜனங்கள் அலைந்தோடி நீர் எழுந்திருக்கும் போது ஜாதிகள் சிதறடிக்கப்படுவார்கள். அவங்களுடைய நம்பிக்கை என்ன? கர்த்தர் எழுந்திருக்கும் போது அப்படின்னா என்ன? when God begins to answer, when God fights for us, when God takes the matter in his hands, என்ன ஆகும்? ஜனங்கள் அலைந்தோடி அந்த சத்தத்திலேயே ஜாதிகள் சிதறடிக்கப்படுவார்கள். அது எப்படி இருக்குமா? வெட்டுக்கிளிகள் சேர்க்கிறது போல உங்கள் கொள்ளை சேர்க்கப்படும். இந்த வெட்டுக்கிளிகள் வந்து சேர்க்கிறதுங்கிறது ஒரு வெரி கேரக்டரிஸ்டிக் பினாமினா. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெட்டுக்கிளிகள் வந்து வரும்போது ஒரு பெரிய திரளான கூட்டமா தான் வரும் அட்டாக் பண்றதுக்கு. பவுஞ்சு பவுஞ்சுன்னு வாசிக்கிறோம். ஸ்வாமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வானத்தையே மூடுகிற விதமாக அப்படியே இருட்டாயிடுற மாதிரி அந்த வெட்டுக்கிளிகள் அவ்வளோ நம்பர்ஸ்ல வருமோ. அத்தனையும் வந்து அங்க அந்த என்ன சொல்றது, வயல்ல கதிர்கள் இருக்கக்கூடிய செடி இருக்கிற அந்த இடத்துல வந்து இறங்கிரும். அது இறங்கிருச்சுன்னா அது வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். அது ஏதோ ஒரு பெரிய மில்லு ஓடுற சத்தம் கேட்குமா. அந்த கால்கள் உரசுறதும் உராய்கிறது, அது சாப்பிட்றது, அது சத்தம் அப்படியே ஒரு பெரிய மெஷின் ஓடுற மாதிரி சத்தம் வருமா. அப்புறம் அடுத்து என்னன்னா, அந்த அப்படி சாப்பிட்டு தரைமட்டமாக்கிட்டு அந்த இடத்துல அப்படியே அது வந்து செதறி இருக்கும். அதுல அரைக்குறையா சாப்பிட்டுலாம். அது மாத்திரம் இல்ல, அப்படி சாப்பிடுற நேரத்துல முட்டையிட்டு முட்டைகள் பொரித்து அவ்வளவு நாள் சாப்பிடும். ஸோ லாங் பீரியட் ஆஃப் ஈட்டிங் அந்த அந்த டைமு. அப்போ அந்த முட்டையெல்லாம் பொரிச்சு குஞ்சுகள் அங்க வந்து, இந்த குஞ்சுன்னா அதுக்கு நிம்ப்ஸ்ன்னு பேரு. பொதுவா பட்டர்ஃப்ளைக்கு வந்து நீங்க பார்ப்பீங்க கேட்டர் பில்லர்ஸ் பார்ப்பீங்க, கம்பளி பூச்சி பார்ப்பீங்க. இதுக்கு வந்து குட்டி குட்டி ரக்கை இல்லாத சின்ன சின்ன வெட்டுக்கிளிகள் இருக்கும். அது இங்கேயும் அங்கேயும் குச்சிக்கிட்டு நிறைய அப்படியே கச்ச கச்ச கச்சன்னு அந்த செடி கதிர் வயல் இருந்த இடம் அப்படியே இந்த இவைகளால் நிரம்பி ஒரு அருவருப்பான ஒரு சூழ்நிலையா இருக்கும். இதுல அந்த வெட்டுக்கிளிகள் குச்சி 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 போகும். அப்படிப்பட்ட ஒரு விதமாக இந்த நகரம் மாறிவிடும். ஏன்னா அசீரியரை கர்த்தர் அடிப்பார். அப்போ அவங்க பிணங்கள் இவ்விதமாய் தெருவில் கிடக்கும். அதின் மேலே மனுஷர் இந்த வெட்டுக்கிளியை குச்சி குச்சி போகிற மாதிரி குச்சி குச்சி போவாங்க அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனமா இந்த 4ஆம் வசனத்துல சொல்லப்படுறத நாம பார்க்கிறோம். ஸோ பாருங்க, ஒரு ஜெபத்துக்கான ஒரு இமீடியட் ரெஸ்பான்ஸ், அதுக்கான ஒரு ஆன்சர் அண்ட் அ ப்ராஃபஸி. இந்த மாதிரி நிலைமைகள் உடனே நடந்தது. அன்றைக்கே எசேக்கியா ராஜா காலத்திலேயே இது நடந்தது. இட் இஸ் ஆல்சோ டிஸ்டன்ட் ஃபுல்ஃபில்மெண்ட், a long time later to be fulfilled. அது மாதிரியான ஒரு ப்ராஃபஸியாவும் இது இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது தொடக்கம். ஆனா இதனுடைய முடிவு வெளிப்படுத்தல் விசேஷத்துல வாசிக்கிற அந்த காரியங்களை போல இருக்கின்றத பார்க்கிறோம். சரி, இது இந்த முதல் 4 வசனங்கள். 5ஆம் வசனத்துல ப்ராஃபட் என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய
ஆட்ரிபியூட்ஸஸ் பார்க்கிறோம். இங்க அவர் வந்து ஒரு திடீர்னு ஒரு வர்ஷிப் மோடுக்கு போயிடுறாரு. இங்க என்ன சொல்றாரு? கர்த்தர் உயர்ந்தவர். ஏன்னா எப்பவுமே ஒரு எந்த நன்மைகள் நாம் பெற்றிருந்தாலும், எந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றாலும் நமக்கு நன்றி வரும். நன்றி உள்ள இருதயம் வரும். அவரை துதிக்கணும்னு நினைப்போம். அப்போ அவரை துதித்து போற்றும் போது நாம் அவரை ஆராதிக்க ஆரம்பிப்போம். அப்போ ஆராதிக்கிறதுங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் அ கிறிஸ்டியன் லைஃப். அது வந்து ஒரு கார்ப்பரேட் ஒர்ஷிப்பா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பர்சனல் ஒர்ஷிப்பாவும் இருக்கணும். ஒவ்வொருவருக்கும், ஏன்னா நமக்கு தான் நன்மையை செஞ்சிருப்பாரு. நமக்கு ஒரு நன்மை செஞ்சிருப்பாரு, அடுத்தவங்களுக்கு இன்னொரு நன்மை செஞ்சிருப்பாரு. கார்ப்பரேட் ஒர்ஷிப்ல சபையாய் நாம் வந்து எல்லாரும் இல்ல ஒரு சின்ன கூடுகையா இருந்தாலும் எல்லாருமா சேர்ந்து சில காமன் ஃபேக்டர்ஸ்க்கு ஒர்ஷிப் பண்ணுவோம். பர்சனலா நமக்கு செய்திருக்கிற செய்திருக்கிற காரியங்களுக்காக மாத்திரம் அல்ல, நாம் அவரை அறிந்திருக்கிற விதத்துல அவருக்கு நாம் என்ன செய்ய முடியும்? ஆராதிக்க முடியும். இந்த இடத்துல அதுதான் நம்ம பார்க்கிறோம். திடீர்னு அவர் ஒரு வர்ஷிப் மோடுக்கு மாறிடுறாரு. அப்ப இங்க சொல்றாரு, கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார், அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். இந்த சீயோன் ஜாயன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் ஜெருசலம். அப்போ அங்க நியாயத்தினாலும் நீதியினாலும் அவர் நிரப்புகிறார் என்று அவர் சொல்றார். அடுத்தது அவர் என்னன்னு சொல்றாரு, என்னன்னா, பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். 6th verse, 5th verse கர்த்தரை பற்றி பேசிட்டு 6th verse டு த ஜெருசலேம் பீப்புள் அவங்கள்ட்ட சொல்றாங்க, இப்ப கிடைச்ச டெலிவரன்ஸ் தான் ஒரு டெலிவரன்ஸ் இல்ல, உனக்கு ஒரு பெர்மனன்ட் பெர்ஃபெக்ட் சால்வேஷன் உன் காலத்துல இருக்கும், உன் காலத்தின் உறுதியாய் இருக்கும். அவ்வளோ ஒரு பிளஸட் ஒரு விஷ் பாருங்க, ஒரு ப்ராஃபஸி பாருங்க. இதெல்லாம் நமக்கு உரித்தாகிறதுக்கு தான் கர்த்தரதை சொல்லுகிறார், அதை நமக்கும் அறிவிக்கிறார். ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். எல்லாம் ஃபைனலா அல்டிமேட்டா என்னன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அது இருந்துச்சுன்னா எல்லா விதமான ஆசீர்வாதங்களும், மெட்டீரியல் பிளெஸிங்ஸ் as well as spiritual blessings we will receive. ஸோ அதுக்கு ஃபண்டமெண்டலா என்ன வேணும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மாத்திரம்தான் நமக்கு தேவை. வேற மனுஷருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு கண்ணியை வருவிக்கும். இப்ப எனக்கு தெரிஞ்ச என்னோட கசினோட ஹஸ்பண்ட், he was working in a school as a principal, and அவர் வந்து ஒரு it was a trust, it was not any Hindu institution, but it was a trust by some people. அப்போ இப்போ 6-7 years ஆச்சு அவர் ஒர்க் இந்த இடத்துக்கு வந்து. இதுக்கு முன்னால டெல்லி, டேராடூன் இப்படி பல பப்ளிக் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் இருந்துட்டு ஒன்று பெருசாயிட்டான்னு சொல்லி இங்கேயே வந்துட்டாங்க கோயம்புத்தூர். ஸோ அங்க ஒரு ஸ்கூல்ல அவங்க ஒர்க் பண்றாங்க. 6-7 years அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இருந்தது. ஆனா இப்போ திடீர்னு இந்த பூஜா டைம்ல, இந்த விநாயகர் சதுர்த்தி டைம்ல எல்லாம் ஸ்கூல்ல வந்து பூஜா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ this man was sitting in the office. ஏன்னா everybody knew before itself that he will not come and attend. ஸோ அதே மாதிரி இருந்தாங்க. பட் அந்த பர்டிகுலர் ப்ரீஸ்ட் பிரின்சிபல் வந்து நிற்கணும். he was very insisting upon. இதற்கான காலங்கள் மிக நெருக்கமாக இருக்கிறதுன்றதுக்கு தான் அடையாளம். அப்போ அவர் வந்து நான் எப்போ வந்ததில்லை, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னார். நீங்க வந்தாதான் இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கே ஆசீர்வாதம் வரும், நீங்க எப்படி வராம இருக்க முடியும், நல்லது நடக்கும் அப்படின்னு அந்த பிரீஸ்ட் சொல்லிட்டு அந்த பூஜையில தப்பிச்சிட்டாரு. நான் அடுத்த செலிப்ரேஷன்ல சம்படி இந்த நம்ம ஒரு பெரிய பிரீஸ்ட் அவர் வந்திருக்கிறாரு விசிட்டுக்கு.
அவர் காலில் எல்லாரும் விழுந்து பிளெஸிங்ஸ் வாங்கணும். ஸோ திஸ் மேன் ஆல்சோ ஹேஸ் டு கோ அண்ட் கெட் த பிளெஸிங்ஸ் ஃப்ரம் which he totally refused. அப்போ அவங்க சொல்லிட்டாங்களா, அப்படின்னா நீங்க ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலுக்கு போயிருங்க. All these 7 years he was there and he had brought up the results and நல்லா லிஃப்ட் பண்ணி பிறகு now they say நீங்க உங்களுக்கு இருக்க சூழ்நிலை இருக்கிற மாதிரியான ஸ்கூலுக்கு போய்க்காங்க, இங்க இருந்தா இதெல்லாம் இனிமே செய்தே ஆகணும். இந்த மேனேஜ்மெண்ட் அந்த ட்ரஸ்ட் இது மாறி இருக்காங்க. So they started giving trouble to him like this. You see, this can happen to every one of us. The times are like that. Ana, when we wait upon God, He will come as a என்ன சொல்றது, யுத்தத்தில் வல்லவராய், சேனைகளின் கர்த்தராய், லார்ட் ஆஃப் ஹோஸ்ட். He will come and fight for us. அதுதான் நமக்கு இருக்கிற ஒரு தைரியம். ஏன்னா எல்லா கணம், வல்லமை, ஐஸ்வர்யம் எல்லாமே அவருடையது, நமது எதுவும் இல்லை. அண்ட் வி அட்ரிபியூட் எவ்ரி திங் டு காட். நம்ம ஒவ்வொரு ஆராதனையிலும் முடியும் போது நம்ம அப்படித்தானே சொல்லி முடிக்கிறோம். அப்ப எல்லாமே நம்ம அவருக்கு செலுத்தும் போது அவர் உண்மையுள்ளவராய் அதன் பங்கை நமக்கும் தருகிறவராய் இருக்கிறார். உன்னதத்தில் இருக்கிறவர் நம்மையும் உன்னதத்திலே ஏற செய்கிறவராய் இருக்கிறார். அவரோடு கூட அமர்ந்து ஆளுகை செய்யும்படியாக நம்மை அழைத்து செல்வார். So he is a faithful God. Our God is a faithful God. நாம் உண்மையில்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம இப்ப 7, 8, 9 வசனங்கள்ல நம்ம பார்க்கறது என்னன்னு சொன்னா, மறுபடியும் he goes to that scene. அசிரியன்ஸ் வந்து அந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்களுடைய பராக்கிரமசாலிகள் வெளியிலே அலறுகிறார்கள். அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பார்த்து தே கிரை. அது மாத்திரம் அல்ல, சமாதானத்து ஸ்தானாபதிகள் மனம் கசந்து அழுகிறார்கள். இதுக்கு முயற்சியை எடுத்திருப்பாங்கல்ல. திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். காசா இஸ்ரேல்ல நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை இதே மாதிரிதான். அவங்களுடைய நிலைமைகளை பார்த்தா அவ்வளோ பயங்கரமா இருக்கு. உண்மையாவே அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா இட் இஸ் சோ சேடனிங். அந்த அளவுக்கு ஒரு எவ்வளோ அழகான பட்டணம், ஒரு நல்ல கடற்கரை ஓரமா இருந்த பட்டணம் அப்படியே தரமட்டமா ஆயிட்டு கிடக்கு. ஒண்ணுமே அங்க ஒரு டென்ட் கூட போட முடியாத ஒரு நிலைமையில இருக்கு. அது அப்படி இருக்கிறப்போ இதுக்கு முயற்சி எடுத்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, அழுகுறாங்க. பாதைகள் பாழாய் போயின, வழிபோக்கர் இல்லை, உடன்படிக்கையை மீறுகிறான். அதே நிலைமை. They go for a ceasefire, but Israel is continuously bombing. Gaza is making a return. இதே தான் நடக்குது. நகரங்களை இகழ்ச்சி பண்ணுகிறான், மனுஷனை எண்ணாதே போகிறான். அங்க பாவம், அத ஒன்று காமன் பீப்புள் தே சஃபர் ஃபார் ஃபுட் அண்ட் வாட்டர். அங்கிருந்து ஏதோ ஒரு ரிலீஃப் இது வரும் வேனு, அவ்வளோ பேர் அடிச்சு தட்டு போவாங்க. ஆனா அங்க கிடைக்கிறத கொஞ்சம் தான், அதுவும் கிடைக்காம போயிடுது. அப்படி அந்த மாதிரி வேன்சி உள்ள விடாம செய்யற ஒரு பெரிய கொடுமையும் நடக்குது. மனுஷர்களை எண்ணாதே போகிறான், தேசம் துக்கித்து விடாய்த்திருக்கிறது. இந்த மாதிரி நிலைமையெல்லாம் பார்த்து தேசமே கலங்குகிற விதமாக, நேச்சரே குரோன் பண்ற விதமாக இருக்கிறதை பார்க்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல கூட நம்ம வாசிப்போம், the nature groans for deliverance அப்படின்னு. அந்த விதமாய் இங்கேயும் இப்படி ஒரு நிலைமைய பார்க்கிறோம். இதுல ஒரு ஒரு இமேஜரி ஒரு இதை சொல்றாரு. என்னன்னா, லீபனோன், சாரோன், பாசான், கர்மேல், இதெல்லாம் ஒரு கீ லொகேஷன்ஸ் in the land of Israel, which denotes their prosperity. செழிப்பான இடங்கள். இப்ப லீபனோன்னு சொல்லும்போது அதனுடைய அந்த உயர கேதுரு மரங்கள், அதுதான் அதனுடைய ஒரு, அந்த மரங்கள் எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு ஒரு வல்லமையானது, அதனுடைய பயன்கள் என்ன எல்லாம் நமக்கு தெரியும். இந்த ஆலயம் கட்டப்படும் போது கூட
அங்கிருந்து அந்த கேதுரு மரங்கள்லாம் கொண்டு வரப்பட்டது, கப்பல்கள் வழியா வந்து சேர்ந்தது என்று சொல்லி எல்லாம் நம்ம அறிவோம். அது ஒன்றும் இல்லாமல் அப்படியே சிறுவலாகி சுருங்கி இலையெல்லாம் உதிர்ந்து அஹ், ஒரு மாதிரி கருகி போன மாதிரி ஆயிரும், வாடி போயிருக்கு. சாரோன், சாரோன்னு சொல்லும்போது இந்த கோஸ்டல் ஏரியா, ஷாரன், இந்த அகெயின் இட்ஸ் அகெயின் ஃபர்டைல் பிளேஸ் இன் அ டிஃபரெண்ட் வே. அது அந்த ஃபர்டிலிட்டி எப்படி பார்ப்போம்னா மரமாய் அப்படி ஸ்ட்ராங் பில்லர்ஸ், ஓக் ட்ரீஸ், சிடார் ட்ரீஸ். இங்கே பார்க்கும்போது த ஃப்ளரிஷிங் கோஸ்ட் லைன், அது ஒன்றுமில்லாமல் போயிரும், டெசர்ட் மாதிரி ஆயிரும். அப்படின்னா என்ன? நோ லைஃப், ஃபிஷ்ஷும் இருக்காது, ஃபிஷர்மேனும் இருக்க மாட்டாங்க, அங்கே பிஸ்னஸ் இருக்காது, ஒரு டெசர்ட் ஆயிடுது. பாஷான், பாஷான்னு சொன்னா அந்த பாஷான்ல ஒரு பெரிய கிராஸ்லேண்டு. இட் இஸ் அந்த இன்னர் பார்ட் ஆஃப் இஸ்ரேல். அந்த காஷ் அந்த பாஷான்ல சாப்பிடுற எருதுகள் பற்றி நம்ம வாசிக்கிறோம். அது அது ஆல்வேஸ் கிரீன் பாஸ்டர், ஆல்வேஸ் தேர் வில் பி கிரீன். அண்ட் அது சாப்பிட்டு கொழுத்த மாடுகளை பற்றி நம்ம வாசிக்கிறோம். ஆனா அது பாழாய் போகும். காமெல், காமெல் சொன்னா அது ஒரு மவுண்ட். இப்போ ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி ஒரு அழகான, ஒரு அமைதலான, செழிப்பான ஒரு பிரதேசம், அதுவும் பாழாய் போகும். அதாவது மீனிங் டு சே ஆல் த ப்ரவுட் பீப்புள் would be brought low. All those who were trusting their own blessings, their own prosperity, their own efficiency, their own sufficiency would be brought low. அதுதான் இதுல சொல்லப்படுகிற செய்தி. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு பயங்கரமாய் இருக்கும். அது நிச்சயம் நடக்கும், அது பயங்கரமாயும் இருக்கும். இது எவ்வளவு தூரம் பயங்கரமா இருக்கும்னு சொல்லி நாம வெளிப்படுத்தல் விசேஷத்துல வாசிச்சிருக்கோம். 6ஆம் அதிகாரத்துல இருந்து 18ஆம் அதிகாரம் வரை பலவிதமான அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி நம்ம வாசிக்கிறோம். ஸோ இந்த பகுதியிலும் அதை தான் அவர் சொல்வதை பார்க்கிறோம். இந்த இந்த அடிக்கிற அந்த அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருந்ததுன்னா, ஒரு தூதன் வந்து எப்படி 1,85,000 அசீரியர்களை கொலை செய்தானோ ஒரே ராத்திரியில, அது மாதிரி அந்த தூதன் வந்த வேகமும் அடிக்கிற அடி மாதிரி அவ்வளவு ஸ்விஃப்டா இருக்குமா அந்த ஜட்ஜ்மெண்ட். இதெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப பயங்கரமா தான் இருக்கு. ஏன்னு சொன்னா அது நினைச்சு பார்க்கறதுக்கு முன்னால நடக்கிற அடி அடி ஸ்பிளிட் ஆஃப் அ செகண்ட்ல இந்த ஜட்ஜ்மெண்ட்டும் வரும்னு சொல்லும்போது ஒரு ஒரு ஆயத்தத்துக்கு நம்ம எவ்வளோ அலர்ட்டா இருக்கணும், எவ்வளவு ப்ரிசைஸா இருக்கணும் அப்படிங்கிறத நம்மால உணர்ந்து கொள்ள முடியுது. ஏன்னா the judgment would be very severe and swift. 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் 13ஆம் வசனம்ல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இப்பொழுது எழுந்தருளும், இப்பொழுது உயருவேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்றார். இப்பொழுது எழுந்தருளுவேன். இந்த நிலைமையில அங்க அவங்க ஜெபத்துக்கு பதில் இங்க சொல்றார். அவங்க ஜெபத்துல அங்க சொன்னார், நீர் எழுந்திருக்கும் போது. இப்ப இவர் சொல்றாரு, நான் இப்போ எழுந்திருப்பேன், இப்போ உயருவேன், இப்போ மேன்மைப்படுவேன். இந்த இப்பொழுது, அப்பொழுது, அக்காலத்திலே, இக்காலத்திலே, இதெல்லாம் நம்ம பைபிள்ல இருக்கிற கன்ஜெக்சர்ஸ், இதெல்லாம் ரொம்ப மீனிங்ஃபுல். இட் டினோட்ஸ் a lot, it denotes a connection. இப்போ இது வந்து டைம். இப்பொழுது நான் எழுந்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கினி, the judgment would be fiery. ஃப்ளட் எல்லாம் கிடையாது, நெருப்பு, அக்கினியினால் தான் சோதிக்கப்படுவார்கள், அக்கினியால் தான் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். ஸோ
அக்கினியை போல் உங்கள் சுவாசமே உங்களை பட்சிக்கும். பாருங்க, எத்தனையோ 1000 இயர்ஸ்க்கு முன்னால இருந்த எத்தியோப்பியன் வல்கனோ இப்போ இரப்ட் ஆயிருக்கான். அதனுடைய ஆஷஸ் கிளவுட்ஸ் ஆட்டம் இட் இட் டிஸ்டர்ப்ஸ் இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ். இட் செட்டில்ஸ் ஆன் த ஸ்கை அண்ட் தட் எத்தனையோ ஃப்ளை ஆஷ். கிலோமீட்டர் பாருங்க. சொல்லுங்க. எத்தனையோ கிலோமீட்டர்ஸ்க்கு அது இது பண்ணி It has come even to லைட்ஸ் India. எல்லாம். இந்தியாவுக்கே ஆமா, வந்துருச்சு. டெல்லி 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 டெல்லி, குஜராத், மும்பை, கண்ணனூர், அது வரைக்குமே இதனுடைய எஃபெக்ட் அந்த ஃப்ளை ஆஷ் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வார்த்தைகள், வசனங்கள் அப்படியே அப்படியே அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் அவேக்கன்ட் இன் ஆர் ஹார்ட்ஸ். இல்ல, எவ்வளவு உண்மையாய் அவருடைய வார்த்தைகள் இருக்குன்றத நாம பார்க்கிறோம். ஜனங்கள் சுண்ணாம்பை போல நீற்றப்படுவார்கள், வெட்டப்பட்ட முச்செடிகளை போல தீயில் எரிக்கப்படுவார்கள். அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, தூரத்தில் உள்ளவர்களே நான் சொல்றதை கேளுங்க, நான் செய்யறதை கேளுங்க, சமீபத்தில் இருக்கிறவங்களே என் பாரத்தை பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்றார். அந்த வசனம் ரொம்ப ஒரு மாதிரி எச்சரிப்பான ஒரு வசனமா இருக்கிறத நாம பார்க்கணும். So when God rises up, when God lifts himself up, all the wickedness, all the worthlessness, all the evil works would be put to fiery test. 1 கொரிந்தியர் 3:13 நம்ம பார்க்கிறோம், அக்கினியினாலே சோதிக்கப்படும். அது நம்ம செஞ்ச ஊழியமானாலும் சரி, நம்ம செய்த வேலைகளானாலும் சரி, எதுவானாலும் சரி. என்னோட ஃப்ரெண்டோடைய பேரன் இருக்கான். அவன் அவன் வீட்டுல ஒரு சார்ட் மாட்டியிருக்கான். அவன் மாட்டில அவங்க பேரண்ட்ஸ் மாட்டியிருக்காங்க. அந்த சார்ட்ல நாள் முழுவதும் அவனுடைய ஆக்டிவிட்டீஸ்க்கு ஸ்டாரு இல்லைன்னா பிளாக் டாட் அப்படி இருக்கும். பிஃபோர் நைட் ப்ரேயர் தே வில் கவுண்ட் த ஸ்டார்ஸ் அண்ட் த டாட்ஸ். அப்படி ஒரு பழக்கத்தை அவனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு சில நாள்ல பிளாக் டாட்ஸே இல்லாம இருக்குதுன்னு தே ஆர் ஹாப்பி. ஸோ தட் இஸ் ஹவ் வி ஷுட் ஆல்சோ பியூரிஃபை அவர் செல்ஸ். வி ஷுட் ஆல்சோ ஹாவ் அ செக் ஃபார் அவர் செல்ஸ் so that we will be able to live in the ways of God. நாமே இது ஒரு சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா when we apply it only we will know how it is very serious. 14ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்னா, இப்படி செய்கிற, நியாயம் தீர்க்கிற, அக்னியினாலே தண்டிக்கிற கர்த்தரிடத்துக்கு நிற்கக்கூடியவன் யார்? நமக்கு நடுக்கம் பிடிக்குது, அவர்கிட்ட தாபரிக்கிறவன் யார் அப்படிங்கிறத அந்த 14ஆம் வசனத்துல போட்டிருக்கிறதா பார்ப்போம். அப்ப யாரு நிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு பதிலா 15ஆம் வசனத்துல நம்ம பார்ப்போம். என்னது? நீதியாய் நடக்கிறவன், செம்மையானவைகளை பேசுகிறவன், இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுக்கிறவன். அதாவது இன்னைக்கு எப்படியும் சம்பாதிக்கலாம், யாரையாவது வீழ்த்திட்டு, யாரையாவது புஷ் பண்ணிட்டு, யாருக்கு வரக்கூடிய அந்த பிளேஸ நாம அபகரிச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் நடக்கிறது ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. யூ ஆர் பீயிங் ஸ்மார்ட் அப்படின்னு தான் அவங்கள சொல்லுவாங்க. we need only smart people. இப்படி லெத்தாச்சிக்கா இருக்கிறவங்கள எங்களுக்கு வேண்டான்றவாங்க. ஆனா அந்த ஸ்மார்ட்னஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன், அவங்களுடைய மீனிங் என்னன்னா, அடுத்தவனை தள்ளி வந்தாலும் பரவாயில்ல. சப்போஸ் சிம்பிளா ஒரு ரேஸ்ல ஓடுறோம், ஒருத்தர் இப்ப கீழே தள்ளிட்டு இவங்க ஓடி போய் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டா நாம ஒத்துக்க மாட்டோம். ஆனா அவங்களுக்கு நீ ஃபர்ஸ்ட் வந்துட்ட, அவ்வளவுதான், நீ எப்படியோ ஃபர்ஸ்ட் வந்துட்ட. தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படியெல்லாம் இல்லாதவர்களாய்
பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி, அதாவது ரன் ஃபார் யுவர் லைஃப்னு சொன்ன மாதிரி, அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு விலகி நிக்கிற ஒரு மனிதர். இன்னைக்கு எத்தனை மினிஸ்டர்ஸ், எத்தனை எம்எல்ஏஸ், எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இதில் சிக்கிட்டு மாட்டிக்கிட்டு, இடி ரெய்டு, சிபிஐ, அது இதுன்னு. ஏன்? மிஸ்யூஸ் ஆஃப் பவர், கெட்டிங் ஹோர்டிங் மணி. அந்த பணமெல்லாம் நியாயமா வராத பணங்கள். அப்படியெல்லாம் இல்லாதவர்களாய், ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு, செய்யறதில்ல, யோசனைகளையே கேளாதபடிக்கு. ஏன்னா எனி ஆக்ஷன் would need a mental planning. அந்த பிளானுக்கே விலகி நிற்கிறவர்களாகவும், செவியை அடைத்துக் கொள்கிறவர்களாகவும், அந்த மாதிரி காரியங்களை கேட்காதபடி செவியை அடைத்துக் கொள்வதும், பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம். கர்த்தர் உண்மையுள்ளவர். நிச்சயமா அவர் நமக்கு அந்த உயர்ந்த இடத்த வச்சிருக்காரு. ஆனா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீ இப்படி இருக்கணும். ஏன்னா பரிசுத்தம் உள்ள தேவன். அங்க ஒரு சின்ன அசுத்தமும் வரக்கூடாது. அது அக்னியினால அவர் சோதிப்பார். அந்த அக்னியில சோதிக்கும் போது நீ நிக்க முடியணும்னா இதெல்லாம் உனக்கு இருக்கணும். எவ்வளவு பெரிய உண்மையை அந்த வசனத்துல சொல்றாரு பாருங்க. அப்படி நாம இப்படி பிராக்டிக்கலி, ஏன்னா நிறைய கிறிஸ்தவர்களுக்கு எப்படின்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் டிஃபரெண்ட், ப்ராக்டிக்கல் லைஃப் இஸ் டிஃபரெண்ட். ஒரு சில காரியங்கள்ல நாம ஸ்பிரிச்சுவாலிட்டியா இம்ப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறவங்க, நம்ம இருக்கிற ரீஜனல் அந்த கல்ச்சருக்கு நம்ம ஒத்து போகணும். நம்ம கூட ஃபேமிலி ட்ரெடிஷனுக்கு நம்ம ஒத்து போகணும். சர்ச் கஸ்டம்ஸ்க்கு நம்ம ஒத்து போகணும். இப்படின்னு நினைக்கிற கிறிஸ்டியன்ஸ் உண்டு. ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம், அதையெல்லாம் உதறி நீ கர்த்தருக்காய் பரிசுத்தமாய் உன்னை காத்துக்கொள்ளும் போது, பீயிங் செப்பரேட், அதுதான் பரிசுத்தங்கிறதுக்கு அர்த்தம். ஹோலினஸ்னாலே டு பி செப்பரேட்டட். அப்போ அந்த காரியத்துல இருந்தெல்லாம் நீ விலகி நிற்கும் போது உண்மையா அவர் என்ன செய்யறாரு? உயர்ந்த இடங்கள்ல உன்னை வாசம் பண்ண அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஏன்னா the bread and water is the basic essentiality of life. இது ரெண்டு இருந்தா மனுஷன் எப்ப வேணா எவ்வளவு நாள் வேணா இருக்கலாம். நமக்கு சுவையா குழம்பு வேணும், பிரியாணி வேணும்ன்றது இல்ல. வெறும் அப்பமும் தண்ணியும் இருந்தாலே போதும். அப்போ அந்த அப்பமும் தண்ணியும் உனக்கு பஞ்சம் இல்லாமல் கிடைக்கும். அது ஏன் முக்கியமா சொல்றாங்கன்னா, அந்த ஊர்ல எல்லாம் தண்ணியே கிடைக்காது. வறண்ட மாநிலங்கள், நாடுகள். அந்த இடத்துல உனக்கு தண்ணி கிடைக்காம இருக்காது, அப்பம் கிடைக்காம. இதெல்லாம் ஒருவேளை மெட்டீரியலிஸ்டிக் பிளெஸிங்ஸா சொல்லப்பட்டிருக்கிறதா இருந்தாலும், மோர் லிட்டில் ஹையர் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் என்ன அப்படின்னா, உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும். It is not referring to an earthly king. It refers to the Lord of Lords, King of Kings. அவர் திரும்ப வரும்போது அவரை நம் கண்கள் பார்க்கும். யோபுவே சொல்லியிருக்காருல, என் கண்களே அதை காணும் அப்படின்னு யோபுவே சொல்லியிருக்காரு. யோவான் சொல்லியிருக்காரு வெளிப்படுத்தல் விசேஷத்துல, என்ன? கர்த்தரை குத்தின கண்களும் காணும். எல்லாரும் பார்க்க முடியும். சகரியாவும் சொல்லியிருக்கிறார், அதே கர்த்தரை குத்தின கண்கள் அவரை. நம்ம பாடுவோம், சாரானவரை வச்சு பாட்டு இருக்குல்ல, கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் பாடுறோம்ல, கண்டு புலம்பிடுவேன். புலம்பிடுமே. அப்போ அந்த நாளை பார்க்கும்போது, நம்ம பார்க்கும்போது புலம்புவோமா, கறி கூறுவோமா? When we really see our Lord, what will be our response? இப்படி ஒரு மகிழ்ச்சி நமக்கு இருக்குமா யோபு சொன்ன மாதிரி, அல்லது புலம்புவோமா? யோசிச்சோம்.
தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்ப்போம். Our eyes will be able to see the New Jerusalem, the place where we are going to live eternally. யோவானுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தாரு, நமக்கும் தருவார், எவ்வொருவருக்கும் தருவார். உன் மனம் பயங்கரத்தை நினைவு கூறும். அப்போ அந்த டைம்ல இந்த தண்டனையின் விளைவை யோசிச்சுப்பா. கணக்கன் எங்கே, தண்டல்காரன் எங்கே, கோபுரங்களை எண்ணினவன் எங்கே? அதாவது இதெல்லாம் என்ன சொல்றது, இப்படியெல்லாம் இந்த வேர்ல்டி திங்ஸ்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவங்கெல்லாம் ரொம்ப ரெஸ்பான்சிபிளா முக்கியமான புள்ளிகளா வேலை பார்த்தவங்க எல்லாம் இன்னைக்கு எங்கே? அவங்கெல்லாம் நிக்க முடியல, யாராலையும் அந்த அக்கினிக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. அப்படிங்கிறது தான் இங்க சொல்லப்படுகிற உண்மை. இதுக்கு சில வசனங்களும் உண்டு. செப்பனியா 3:15, சகரியா 14:9, இதெல்லாம் அந்த ஃபியூச்சர் பிளெஸ்ஸிங்ஸை பற்றி சொல்லுவதை பார்க்கிறோம். சகரியா 13:6 அவர் கைகள்ல இருந்த காயத்தை கூட பார்ப்போம்னு சொல்லி நாம வாசிக்கிறோம். சோ ஆண்டவரோட பிள்ளைக்கு கர்த்தரை காண்பது, கர்த்தரை பற்றிய வெளிப்பாடு. See, that is the ultimate end where you will see God with your own eyes. That's one thing. But day to day you get revelation about God. That is another great thing. Sit down. We can really be happy and enjoy that same feeling even in this world, in this earth, when we get the revelations about our God. நமக்குள்ள அப்படியே ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது, ஒரு சிலிர்ப்பு ஆகுது இல்லையா? அவரை பற்றி நினைக்கும் போது, அவருடைய உண்மைத்தன்மைகளை யோசிக்கும் போது, எவ்வளவு அப்படியே ப்ரிசைஸா அக்யூரேட்டா இருக்காரு. இதெல்லாம் யோசிச்சு பார்க்க we would really be excited to see our Lord with our own eyes. இதுதான் இந்த வசனங்களின் அர்த்தம். இப்ப 20ஆம் வசனம், அதாவது இது என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, இத்தனை நாள் அந்த எருசலேம்ல ஒரு அமைதலே இல்லாத ஒரு நிலைமை, தத்தளிப்பின் பாத்திரம். எந்த நேரமும் அங்க யுத்த சத்தம், யுத்தம், வறுமை. அவங்களுக்கு பாருங்க, பவுல் காலத்திலேயே அவர் போய் எருசலேம் ஜனங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி கொண்டுட்டு போய் கொடுப்பாரு. அப்படியான ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல இருந்தது. ஆனா இனி அப்படி இருக்காது அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை அந்த 20ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அமெரிக்கையான தாபரம், நம்ம வீடுகள் இப்படிப்பட்ட அமெரிக்கையான தாபரமா இருக்கணும், பெயர்க்கப்படாத கூடாரமா இருக்கும். அதன் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதில்லை, கயிறுகளில் ஒன்றும் அறுந்து போவதில்லை. When God blesses, our blessings will be such a powerful, unique one. மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல் இருப்பார். அதே வனாந்தரம், அந்த இடத்துல ஆறுகள் இருக்குமா, அந்த ஆறுகள்ல இருக்கிற ஆறுகளாய் அவரே இருப்பார். அங்க நமக்கு பயப்படுற மாதிரி ஆறுகள்லயும் உங்களுக்கு பயம் உண்டு. ஏன்னு சொன்னா அது வழியாதான் கப்பல்களும் படகுகளும் வரும். ஸோ அது வழியா வரக்கூடிய எனிமிஸ், பைரட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு பயம் உண்டு. ஆனா இனி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் அதுல வராது. ஏன்னு சொன்னா கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா. எப்படி இருக்கு பாருங்க டிக்ளரேஷன், ப்ரொக்ளமேஷன். கிறிஸ்மஸ் காஸ்பல் சொல்றோம், இங்க நமக்கு கொடுக்க ப்ரொக்ளமேஷன் என்னன்னா, கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாயப்பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். இவ்வளவு ஒரு தெளிவான ஒரு டிக்ளரேஷனை நாம் இங்க பார்க்கணும். அடுத்த வசனங்கள், அந்த நகரத்துல இனி எனிமீஸுடைய எந்த காரியமும் இருக்காது. they would be plundered. யாரு? எனிமீஸ் would be
plundered by the people of Jerusalem. அவங்களுடைய டென்ட்ஸ், அவங்களுடைய கூடாரங்கள் எல்லாம் பெயர்ந்து போகும். அவர்களை கொள்ளையடிப்பார்கள். அந்த கொள்ளையானது எவ்வளவு இருக்கும்னு சொன்னா, it will be so much that even a lame person can walk and get his plunder. லேம் பர்சன் வர்றதுங்கிறது ஒரு ஸ்லோ பீரியட் ஆஃப் டைமா இருக்கும் இல்லையா? அங்கிருந்து நடந்து வரணும். அவனால எவ்வளவு கலெக்ட் பண்ண முடியும்? ஆனா அவனுக்கும் போதுமான அளவு பண்ற அளவுக்கு பிளண்டர் இருக்கும். அந்த அளவுக்கு தான் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி எனிமீஸ். அடுத்து அங்க இன்னும் நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும். எப்படி? வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்லுவதில்லை. அங்க ஆரோக்கியம் அவர் நிழலில் தங்கி இருக்கும்ன்ற மாதிரி இங்க ஆரோக்கியம் இருக்கும், சுகம் இருக்கும், எந்த வியாதியும் இல்லாத ஒரு ஹெல்த் இஸ் வெல்த்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி. அடுத்து அந்த ஜனங்களின் அக்கிரமம் மன்னிக்கும். கேட்காமையே கர்த்தர் கொடுக்கிற ஒரு அன்கண்டிஷனல் forgiveness to those people because they are his own. அதுக்காக அவர்களுக்கு கர்த்தர் அவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு தருகிறார். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் அவங்களுக்கு கிடையாது, எந்த விதமான இன்ட்ரூஷன்ஸ் கிடையாது, எந்த விதமான அடிமைத்தனங்கள் கிடையாது. அவங்க யாரும் ஆளுகை செய்வதற்கு ஆட்கள் கிடையாது. எல்லாரையும் அவர் தாழ்த்தி எல்லாரையும் தளர்ந்து செய்து கர்த்தர் ஆளுகை செய்வார். And he will bring all kinds of blessings, material, physical and spiritual blessings. Highest blessing is that all of their sins would be forgiven by his mercy. So இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு அந்த அதிகாரத்தை ஏசாயா முடிக்கிறார். 33ஆம் அதிகாரம். இப்போ நாம 34ஆம் அதிகாரத்துக்கு கடந்து செல்லும். இந்த 34ஆம் அதிகாரங்கிறது ஜட்ஜ்மெண்ட் டு த நேஷன்ஸ். இது வரைக்கும் எருசலேமுக்கு ஜட்ஜ்மெண்ட், ஒவ்வொரு நாடுகளுக்கு ஜட்ஜ்மெண்ட்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா? ஈவன் டு தீரு, பாபிலோன், இப்படி எல்லாம் பார்த்தோம். இப்போ ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட் ஆன் நேஷன்ஸ், கர்த்தரின் நியாயத்தில் தேசங்களுக்கு சொல்லப்படுகிறது. இது இது ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம். இதுல கர்த்தருடைய சித்தப்படி நம்ம இங்க வாழ்ந்தோமானால் நமக்கு இந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா அந்த நியாய தீர்ப்பு நிச்சயமாய் நமக்கு நேரிடும் அப்படிங்கிற 2 விதமான செய்திகளை சொல்லுது. ஒன்று நமக்கு எச்சரிப்பு, இன்னொன்று நமக்கு ஊக்குவிப்பு. இந்த 2ஐயும் தரக்கூடிய ஒரு அதிகாரமாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மொத்தத்துல இட் இஸ் காட் ஹூ ரூல்ஸ் அண்ட் ஓவர் ரூல்ஸ். அதுதான் முக்கியமான காரியம். இதுலயும் சில இமேஜினரி திங்ஸ் எல்லாம் வருது. ஆனா பார்ப்போம் அது என்னன்னு சொல்லிட்டு. இப்போ முதல் வசனமே ஜாதிகளே கேட்கிறது. பாருங்க, இந்த இதுக்குள்ளேயே நம்ம எத்தனை வசனங்களை பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ கிறிஸ்டியன் லைஃப் இஸ் பேஸ்ட் ஆன் லிசனிங். We have to listen to the voice of God. We have to listen to the word of God. அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்பது நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடையாளம். அது சத்தம் நமக்கு கேட்கணும். நம்ம வேதத்தை வாசிக்கும் போதே அவர் சத்தம் நமக்கு கேட்கும். மற்றவங்க பேசும்போது அவர் சத்தம் நமக்கு கேட்கும், உள்ளத்துல கேட்கும். இதுதான் ஒரு ஆவிக்குரிய மெச்சூரிட்டி. ஸோ இங்க கிட்டி வாருங்கள், கவனியுங்கள் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு, பூமியும் அதன் நிறைவும் பூச்சக்கரத்தில் உள்ள அனைத்தும் அதை கேட்க கடந்து. ஸோ whatever creation, whatever God has created must learn to listen to God. இப்ப 2ஆம் வசனம் என்னத்தை அப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
he talks about his wrath, God's wrath. ரெவலேஷன்ஸ்ல பகுதியில இருக்கக்கூடியது என்னன்னா, கர்த்தருடைய உக்கிர கோபம், பூமியின் மேல் அவருடைய நியாய தீர்ப்பு அவ்விதமாய்தான் நிறைவேறும். இதை நாம் அந்த அதிகாரங்களில வாசிக்கிறோம். அதைத்தான் இங்க பார்க்கிறோம். அவைகளுடைய சகல சேனைகளின் மேலும் அவருடைய உக்கிரமம் மூழ்கிறது. அவர்களை சங்காரத்துக்கு நியமித்து கொலைக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஏன்னா these people, they rebel against God, they reject God, so God punishes them. அப்ப அங்க என்ன போடுறாருன்னு பாருங்க, அவர்களிலே கொலை செய்யப்பட்டவர்கள் வெளியே எரியுண்டு கிடப்பார்கள். அர்மகதான் யுத்தத்தை பற்றி நாம் வாசிக்கும் போது, ரெவலேஷன்ஸ் 19th chapter, அதுல எல்லாம் வாசிக்கும் போது இப்படிதான் இருக்கும். அவங்க பிரேதங்கள் மலைகளிலே கிடக்கும். அப்ப என்ன செய்யறோம், அங்க நம்ம என்ன வாசிக்கிறோம், யோவானுக்கு கொடுத்த தரிசனம், வானத்து பட்சிகள் விருந்து, அவைகளை அழித்து விருந்து வைப்பார் இந்த பிரேதங்கள்ல அப்படின்னு நம்ம அங்க வாசிக்கிறோம். அது மாதிரிதான் இங்கேயே ஏசாயாக்கு சொல்றார், அவர்களுடைய ரத்தத்தினாலே மலைகளும் கரைந்து போகும். அங்க என்ன சொல்லப்படும்னா, குதிரையினுடைய குழம்புகள் வரை அந்த ரத்தம் ஓடும்னு சொல்லும். ஆல்மோஸ்ட் லைக் ஹீல் லெவல். குதிரைக்கு ஹீல்ஸ் ரொம்ப பெருசா இருக்கும். அந்த ஹீல் லெவலுக்கு ரத்தம் ரோட்ல ஓடுமா. இங்க மலையே கரைஞ்சு போகும். அடுத்த வசனம், வானத்தின் சர்வசேனையும் கரைந்து. வானத்தின் சர்வசேனை, வானத்தில் உள்ள எல்லா சேட்டலைட்ஸ், பிளானட்ஸ், கேலக்சிஸ், ஸ்டார்ஸ், பிளானட்ஸ் எல்லாம் கரைந்து போய் வானங்கள் புஸ்தக சுருளை போல சுருட்டப்பட்டு. Aren't we familiar with these things? யோவேல் சொல்றாரு, சகரியா சொல்றாரு, வானங்கள் சுருட்டப்படும்னு இல்ல. அப்படி புஸ்தக சுருளை போல சுருட்டப்பட்டு அவைகளின் சர்வசேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிறது போல மேல இருந்து அப்படியே மலையா கொட்ட போகுது. எப்படி இலை கீழே விழுகிற மாதிரி, அத்தி மரத்தின் காய்கள் உதிர்கிறது போல உதிர்ந்து விடும். அவ்வப்பொழுது இப்பவும் நாம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம், அங்கங்க ஒரு ஸ்டார் விழுந்துச்சு, ஒரு மெட்டியார் வந்துச்சு, ஒரு பிளானட் நேரா வந்துட்டு இருக்கு, பூமியை இடிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது கர்த்தருடைய பெரிதான கிருபையினால அந்த நாட்கள் இன்னும் நெருங்காததுனால அது அப்படியே டிவியேட் ஆயிரு. But if it is the right time of God, it will come and hit the earth. அதுதான் நடக்கும். யார் அங்க போய் நின்று திசை மாத்துறா? யார் அங்க இருக்காங்க டிராபிக் கான்ஸ்டபிள் டு சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் தட் meteor except God and His mercy. Wonderful God we have. So it is an announcement of the judgment that is to happen to the nations during the tribulation. அந்த உபத்திரவ காலங்களில் நடக்கக்கூடிய பயங்கரமான அந்த உக்கிர கோபத்தின் நியாய தீர்ப்பை பற்றி தான் இந்த வாசிக்கிறோம். சோ இது வரைக்கும் நடந்துராத, நம்ம இப்படி கேட்டுக்கிட்டே இருப்போம் நிறைய செய்திகளை. இப்ப கேட்கிறோம் இல்லையா, இது வரைக்கும் நடந்துராத. ஆக்சுவலா they say 12,000 yearsக்கு முன்னால இருந்த வல்கானோங்கிறாங்க. I do not know how. Biblical times நமக்கு it doesn't go to that level, but maybe our timing is one day is equal to 1,000 years, and 1,000 years may be referred to as one day. So we cannot be confusing ourselves with these times, but unique things, unnatural things will happen. இப்ப இங்க இப்பவும் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, இப்ப இருக்கிற இந்த தீர்க்க தரிசனத்தின் நிமித்தமாய் நமக்கு சொல்லப்படுகிற செய்தி, the stage is set.
டிராமா நடக்கிறதுக்கு ஸ்டேஜ் ரெடியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ் இஸ் செட். எதுக்கு? ஃபார் த லாஸ்ட் டேஸ், ஈவெண்ட்ஸ் ஆஃப் த லாஸ்ட் டேஸ் டு ஹேப்பன். என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்கலாம்? அபாமினேஷன் ஆஃப் டெசலேஷன், கேடு உண்டாக்குற, பாழாக்கும் அருவருப்பு, ஆலயத்துல போய் அமருகிற அந்த நிலைமை. அப்போ ஆலயம் கட்டப்படும். முதல்ல என்ன செய்யப்படணும்? அந்த 3ஆம் ஆலயம் கட்டப்படணும். அதுக்கப்புறம் இந்த அருவருப்பு. இன்னும் என்ன நடக்கும்? ஸ்டேஜ் செட்டு, ஒரு யூனிஃபிகேஷன் ஆஃப் தி வேர்ல்டு கவர்மெண்ட்ஸ், ஒரே அரசு, ஒரே ரிலிஜன், ஒன் 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 அந்த சொல்லும். இன்னும் ஒரு ஸ்டேஜ் செட் ஃபார் வாட்? ரஷ்யா அண்ட் இஸ்ரேல் டு கண்டக்ட் வார். அது ஒரு தேர்ட் வேர்ல்டு வாரா முடியலாம். The stage is also set for a Superman who will bring peace, who will unify people. Stage is also set for false religion. கடைசி நாட்கள்ல it is set for a kind of a new economic system. அது ஏதோ ஒரு சிப்பா இருக்கலாம், ஏஐ, என்னென்னமோ பண்ணிடலாம். பார்க்குறோம், படிக்கிறோம், கேட்குறோம், கேள்விப்படுகிறோம். This could be anything of that kind. But எல்லாமே கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் அடையாளங்கள். ஏன்னா தேசம் எவ்வளவோ காலத்தை கொடுத்துட்டார், கேட்க மாட்டேங்கிறாங்க. They are not listening to what God says. They just don't give importance to all this. ஆனா நமக்கு ஒரு குழு கொடுத்திருக்கிறார். இப்படி எல்லாம் நடக்கும், இவ்வளவு பயங்கரங்கள் நடக்கும் இயற்கையில, உலகத்துல, மனுஷர் இதுல எல்லாவற்றிலும் நடக்கும்னு சொல்லி ஒரு எச்சரிப்பை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு தப்பிக்கிற வழியும் கொடுத்திருக்கிறார். என்ன அது? லூக்கா 21:36. யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரங்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்து என்றார். பாத்தீங்களா? as simple as that. இனி நடக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிக்கிறதற்கு பாத்திரவான்களாய். அங்க வசனம் என்ன சொல்லிச்சு? இந்த நியாய தீர்ப்புக்கு முன்னால நிக்கக்கூடியவன் யார்? தாபரிக்கிறவன் யார்? அதான் கேள்வி. இங்க பதில் என்ன? நீங்க மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிக்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படிக்கு என்ன செய்யணுமா? எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் செய்யணும். அவ்வளவுதான். இத நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கர்த்தர் உண்மையுள்ளவர், நம்மை காத்துக்கொள்வார், பாதுகாப்பார். சரி, இந்த வசனத்தோட நான் நிறுத்திக்கிறேன். 5ஆம் வசனத்திலிருந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டடியில பார்ப்போம். சரியா? அப்போ 4ஆம் வசனத்தோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். எவ்ரிதிங் ஸ்டேஜ் இஸ் செட் ஃபார் all happenings that should happen at the end of the end times for the Lord to appear. But our stage, is it set ready to receive you? இதான் கேள்வி. செபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு ஊக்கமான வார்த்தைகள், எச்சரிப்பான வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகள், தப்பித்துக்கொள்ள போக்கு, எல்லாவற்றையும்
எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மேல் நீர் எவ்வளவு அன்பு வைத்திருப்பீர். ஆனால் இந்த உலகத்துக்கு வந்து உண்மையே எங்களுக்காக கிரயமாய் செலுத்தினது மாத்திரமல்லாமல் இந்த உலகில் நாங்க வாழும் போதும் எப்படி வாழணும், எந்த விதமாய் நாங்க நடந்து கொள்ளணும்னு ஆவியானவரை தந்து எங்களுக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவருடைய வழிநடத்துதல் இல்லைன்னா இந்த வசனங்கள்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே அர்த்தம் இருக்காது. எங்க உள்ளங்களுக்குள்ள இது எந்த கிரியையும் செய்ய முடியாது. ஆனா இவ்வளவோ அழகா நீர் எங்களுக்கு கற்றுத் தருகிறீர். நன்றி செலுத்துகிறோம். எதெல்லாம் நோக்கம் உண்டு சுவாமி, நாங்க அந்த ஜனங்களை போல ஆண்டவரே உம்முடைய உக்கிர கோபத்துக்கு ஆளாகாதபடி தகப்பனே தப்பித்துக் கொள்கிற மக்களாய் கொடுத்திருக்கிற அந்த க்ளூ ஒரு பெரிய பசில், ஒரு மேஸ், ஆனா அதுல ஒரு வே ஆஃப் எஸ்கேப், அதை நீங்க எங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கீங்க. இதுல நாங்க போகாதவர்களா இருப்போமானால் எவ்வளவு பரிதபிக்கக்கூடியவர்களா இருப்போம் சார். அப்படி இராதபடிக்கு நாங்களும் தப்பித்துக் கொள்ளவும் மற்றவர்களையும் தப்பித்துக் கொள்ளும்படியாக அந்த வழியை காண்பிக்கிறவர்களாய் இருக்கவும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்க தகப்பனே கிருபையாய் இறங்குங்க. இந்த கடைசி நாட்கள்ல நினைத்து பார்க்க முடியாத, கேள்விப்படாத திடீர் என்ற சம்பவங்கள் இயற்கையிலும் சீற்றங்களிலும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய நிலைமைகளிலும் திருச்சபைகளிலும் நாங்கள் கண்டுகொண்டே இருக்கிறோம். The stage is set ready for all that has to happen. It is ready, Lord. But help us also to be ready to receive. எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க, சீக்கிரமா வாங்கன்னு அழைக்கும்படியான ஒரு ஆயத்தத்தை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே எல்லாரையும் அப்படி ஆயத்தப்படுத்த உதவி செய்யுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைய நாளையில வர தடைப்பட்ட மக்களை அடுத்த வாரத்துல காணும்படியான கிருபையை நீர் தரும்படியாய் ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறோம். பெற்றுக்கொள்ளும் நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். Thank you, sister. Thank you, sisters. God bless you. God bless you. God bless you.